शन्नो मित्रश्चन्वर्णः शन्नो भवत्वर्यमा शन्नो हिन्दो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो वादेव प्रत्यक्षं ब्रह्माणि वादेव प्रत्यक्षं ब्रह्मविद्यानि ஹலோ, எப்படி இருக்கீங்க பாஸ்? நான் இப்பதான் பாஸ் வெளியிலேயே வந்தேன். ஆமா பாஸ், சொல்லுங்க பாஸ். நீங்க எப்ப வரீங்க பாஸ்? நான் தான் வெளியில வந்துட்டேன்ல. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், விடுங்க பாஸ். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே. ஏய், யாரா அவன்? தெரியாதுங்க. என்ன விட்டு
அவன் பேரு இந்திரகுமார். அதை தவிர எனக்கு வேற எந்த விவரமும் தெரியாது இன்ஸ்பெக்டர். அக்ரகாரத்தில் இருக்க இடம் கொடுத்துருக்கீங்க, வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடும் போட்டிருக்கீங்க, இவ்வளோலாம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் அவனை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் சாஸ்திரி? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான். அது தெரியாது. மந்திர சொல்ற வாயால பொய் சொல்ல தெரியாது. தயவு செஞ்சு என் பேச்ச நம்புங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க சார். இவருக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இவரை நீங்க விட்டுருங்க. கொலை பண்ண சங்கர் ஆல்ரெடி கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டான். சங்கரா? சாஸ்திரிகளே, கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, இவ்வளோ நேரம் பேசினது, இதெல்லாம் இனிமேல் வேலைக்காகாது. ஏன் சொல்றேன்னா, இந்த கேஸ் வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. சாஸ்திரிகளே, நீங்க நீ கிளம்பலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்களை கூப்பிடுறேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐயா, இது எங்க வண்டி தான். நீங்க வந்து உட்காருங்க, நான் வீட்டில் டிராப் பண்ணிடுறேன். ஐயாவுக்கு தடுமாறுதுங்களே. என்னைக்கு இல்ல, நான் தான் என்னைக்கோ தடுமாறிட்டேன்ல. ஏ ஜானகி, இவர்தான் உன்னோட வருங்கால கணவரா? சாஸ்திரி ஐயா இருக்காரா? ஐயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போதும், உன் பேச்சை நம்பி நான் மோசம் போனது போதும்.
உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. போதும். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. அவன் தப்பு செஞ்சிருக்கான். சரி தப்புன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ நான் எங்க போய் தொலைக்கிறது? எப்படியா தீர்க்கிறது? ஐயோ கடவுளே! ஏய், இந்த பாவிகளை எங்கேயாவது துரத்து விடு. நீ நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு எங்க மனசுல எல்லாம் என்னென்னமோ ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. எங்க குடும்பத்துக்கே இவர் ஒருத்தர் தான் ஆதாரம். அவரை எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுடாதப்பா. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கொலகார கிட்ட குடும்ப விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க? இவனுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு இருந்திருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருப்பானா? குடும்பமா குடும்பம்? உன் குடும்பம் என்னதுயா? யோ பிரேக் போடியா வாய்க்கு. என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. நீங்க சும்மா இருங்க. என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ பெருசா குடும்பம்னு எங்க பெரிய குடும்பம்? என்னமோ உங்களுக்கு தான் பெருசா குடும்பம் இருக்கிற மாதிரி. ஏன் இவருக்கெல்லாம் குடும்பமே இல்லையா? போச்சுன்னு அடிச்சுக்கிறீங்களே. என்னங்க போச்சு உங்களுக்கு? என்னத்தை தொலைச்சிட்டீங்க நீங்க? இவர் தாங்க தொலைச்சிட்டு நிக்கிறாரு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. வாய்த்திலே அடிச்சுக்காம எப்படி கல்லு மாதிரி கம்பீரமா நிக்கிறாரு பாருங்க. இவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன தெரியும் சொல்லுங்க. எங்க ஐயாவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்க ஐயா ஒருத்தரை நம்பி எத்தனை குடும்பம் வாழ்ந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு?